யாரும் பேச வேண்டாம். வர்ஷினி ஏன் மருமக? அவளை இன்னொரு குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அது என்ன, இன்னொரு குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணி? சுபத்ரா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாமா? அத்தை, நான் எதையுமே யோசிக்காம பேச மாட்டேன். வர்ஷினி என்னோட மருமக, அது மாற போறதே கிடையாது. அதை தவிர இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. பாஸ்கர், சுபத்ரா என்னடா சொல்றா? எனக்கும் ஒண்ணும் புரியலையம்மா. இருங்க, அவகிட்டே என்னன்னு பேசிட்டு வரேன். என்ன சுபத்ரா, அம்மா உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம பையன் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப வந்து அவன் உயிரோட இருக்கான்னு சொல்ற? நான் சொல்றத நம்புங்க, நம்ம பையன் உயிரோட தான் இருக்கான். அன்னைக்கு டாக்டர் மித்ரா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்கல்ல? ஆமா. அப்போ என்ன தனியா கூப்பிட்டு பேசினாங்க. எனக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன பரிசு தெரியுமா? அசோக், நம்ம அசோக். உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இல்ல மறைச்சிட்டேன். நீங்க என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? அது மூணாவதா ஒரு பையன் பிறந்தான்ல, குறப்பிரசவத்துல 1 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்து இந்த அம்மாவால கொஞ்சம் முடியாமையே செத்து போயிட்டானே. அவன் சாகல சுபத்ரா. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, உன் அசோக் சாகல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணல, ஒரே ஒரு மாசம் வெயிட் பண்ண. கண்டிப்பா அவனை நான் இங்க கூட்டிட்டு வரேன். அசோக் உயிரோட இருக்கானா? நம்ம புள்ள உயிரோட இருக்கானா? ஆமாங்க, டாக்டர் சொல்லும் போது என்னாலயும் நம்ப முடியல. ஆனா டாக்டர் ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சாங்க? இல்லங்க, எல்லாத்தையும் காரணத்தோட தான் செஞ்சிருக்காங்க. அசோக் கொரமாச புள்ள, உயிர் தங்குமா தங்காதான்னு தெரியல. அதனால அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ல வச்சிருந்திருக்காங்க. அப்ப கூட அவன் எந்த அளவுக்கு நார்மல் ஆவான், சரியாவான்னு குழப்பம் இருந்ததுனாலதான் அவங்க எதையுமே சொல்லல. இப்போ நம்ம புள்ள கிட்டத்தட்ட நல்லா ஆயிட்டானா. ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கான். அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. எல்லார் மாதிரியும் அவனும் நார்மல் ஆயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்கிட்ட இந்த விஷயத்தையே சொல்லிருக்காங்க. சுபத்ரா, நம்ம புள்ள எப்படி இருப்பான், யாரு மாதிரி இருப்பான்? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எத்தனை வருஷத்துக்கு பிறகு இல்லன்னு நினைச்ச பையன் உயிரோட வர்றது கேட்கறதுக்கு கனவு மாதிரி இருக்கு. இதை இப்பவே எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். முதல்ல இதை அம்மா கிட்ட சொல்லணும். ஏங்க அவசரப்படாதீங்க. அசோக்குக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியட்டுங்க. அவன் கம்ப்ளீட்டா குணமாயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை இங்க வர வைப்போம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாமே. என்ன சொல்றீங்க? ஒரு ஜோக் ட்ரை பண்றேன், ஆனா சிரிப்பு தான் வரல. ஆமா, கடுப்புல ஜோக் சொன்னா அப்படிதான் இருக்கும். ஏய், எவ்வளவு நேரம்டா ரோட்ல நிக்கிறது? அதான் வந்துட்டேன்ல. அது சரி, நான் ஊர்ல இல்லன்னு என்ன மிஸ் பண்ணியா? ஏண்டா, நீ ஊர்ல இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போன? கல்யாண மண்டபத்துல இருந்து இசை போட்ட ஸ்டேட்டஸ பார்த்துதான் நீ கல்யாணத்துக்கு போன விஷயமே எனக்கு தெரியும். என்ன மச்சான், இசை அந்த கல்யாணத்துல பெரிய சம்பவம் பண்ணிருச்சு போல. ஆனா உண்மையிலேயே இசை ரொம்ப டேலண்ட் இல்ல? டேய், என்ன பத்தி ஏதாவது கேக்குறியா? நீயும் இசைன்னு சொல்லி ஏன்டா என்ன சாவடிக்கிற? டேய், தலை வலிக்குது எனக்கு. முதல்ல போய் சரக்கு அடிக்கணும், அப்பதான் ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு. என்னடா, ஏன் இப்படி பாக்குற? உன் பேச்சுவார்த்தை ஒன்னும் சரியில்லையாடா. அன்னைக்கு ஏதோ மன கஷ்டத்துல குடிக்கிறேன்னு அமைதியா இருந்தேன்.
என் ரூம் நீ பாராக்காம விட மாட்ட போல இருக்கு. டேய் மச்சான், அப்படிலாம் சொல்லாத மச்சான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? வாழ்க்கையில எனக்கு எந்த ஹாப்பினஸும் இல்லடா. அத நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்பவும் மியூசிக் பிராக்டிஸ்னு இருப்ப, உனக்கு ஏன்டா புத்தி இப்படி போகுது? உன்னோட ஹாப்பினஸ் லட்சியம் எல்லாமே மியூசிக் தானடா, அதை மறந்துட்டு பேசுற. டேய் அந்த இசையும் கூட நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு அவ்வளவு மோசமான பொண்ணா தெரியலையேடா. டேய் இந்த பாருடா, நான் வர்றத உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிரு. உன்னை பார்க்கவே வரமாட்டேன். நீயும் அவ பேரையே சொல்லி சொல்லி என்ன சாகடிக்காத. சரிடா, கோவப்படாதடா. வண்டிய ரூமுக்கு விடு. அப்படி வா வழிக்கு. டேய், கண்ணீரஞ்சலி போஸ்டரை இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க? டேய் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு ரம்யா பாச்சு. ஆ? டேய் மச்சான், இந்த பொண்ணு யார் தெரியுமா? எனக்கு தெரியலடா, யார் இவங்க? அவங்க இறந்த டேட்ட பாரு. டேய், நவம்பர் 25. இந்த பொண்ணு உன் கல்யாணத்தன்னைக்கு இறந்து போயிருக்கடா. எனக்கும் இது ஷாக்கிங் தான் மச்சான். அப்போ இசை இவங்கள பத்தி சொன்னது எல்லாமே உண்மையா? நான் தான் அவ சொல்றத நம்பலையா? என்ன நடக்குது? டேய் மச்சான், அந்த போஸ்டர் ஒரு போட்டோ எடு. அவங்க வீட்டுக்கு போய் எப்படி இறந்தாங்கன்னு விசாரிச்சுட்டு வருவோம். சரி மச்சான். மச்சான், எடுத்தாச்சு மச்சான். தெரிஞ்ச பொண்ணு வேற சொல்லிட்ட, கண்டிப்பா போலாவா? போ.